இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்திருப்பது யார்? இதில் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அதற்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகச் சிறப்பான கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறது. காரணம், கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் மதுராந்தகத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்னென்ன கட்சிகள் இருக்கிறது, இதோ மேடையில் பாருங்கள், 13 கட்சிகளுடைய தலைவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவருடைய கரங்களையும் உயர்த்தி இதுதான் கூட்டணி, இதுதான் வெற்றி கூட்டணி என்று பச்சை கொடி காட்டி 23ஆம் தேதி நாங்கள் தொடங்கிவிட்டோம் தேர்தல் வேலையை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கு இந்த தேர்தலிலே வலுவான கூட்டணியாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று பறைசாற்ற முடியாது என்று சொன்னால், காரணம், இப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களே, இப்போ காங்கிரஸ் ஏன் காங்கிரஸ் கூட சேர்க்கலன்னு சொல்லி சொன்னாங்க இந்த விவாதத்தில். காங்கிரஸ் இப்போ என்னென்னா கடந்த தேர்தலில் 25 இடங்களிலே போட்டியிட்டது. ஆனால் இந்த தேர்தலிலே 41 இடங்களை அவர்கள் கேட்டு பெறுவதற்குண்டான முனைப்பு எடுக்கிறார்கள். ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் கேட்குறாங்க. அப்போ அப்படி பேசும்போது தேர்தல் உடன்படிக்கையே வரல. 41 51 அந்த வடிவேலும் இன்னொரு பற்றி சொல்லுவாங்க, 7 ரூபா 5 ரூபா, சரி 6 ரூபா, அவன் 5 ரூபா, நடுவில் ஒரு இடத்துக்கு வாயானா அந்த மாதிரி வரல. அதான் பிரச்சனை அங்கே. இப்போ அது ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அந்த எந்த விதமான இறுதியும் அங்கே எட்டப்படவில்லை. அங்கே இருக்கிற கூட்டணிகள் எல்லாம் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் ஒரு இடங்களாவது கூடுதலாக நிற்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறை நாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். காரணம், மீண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு நிரந்தரமாகிவிடும். அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்படும் என்கிற அந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்குற போது அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இடத்தை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், கேரளாவில் இருந்து ஒரு 50 சீட்டு, கர்நாடகாவிலேருந்து ஒரு 50 சீட்டு வாங்கி தான் அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அங்கே இப்போ இருக்கிறது 234 நம்ம பிரித்து கொடுக்க முடியும். அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையோ? நிச்சயமா இல்லை. மாநிலங்களவை சீட்டு கொடுக்கலன்னு சொல்கிறாரு. மாநிலங்களவை சீட்டு சொன்ன கொடுக்கல, ஒத்துக்கிறேன், ஆமாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த முறை நாங்கள் இழுத்தடித்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய திட்டம் எங்களுக்கு தெரிந்து விட்டது. மாநிலங்களவை உறுப்பினர் உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து விட்டால் அந்த பதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போவதற்கு தயாராக இருந்தீர்கள். அதை உணர்ந்த எங்களுடைய பொதுச் செயலாளர், ரைட், நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ போங்கன்னு பார்த்தாங்க. உங்களுடைய பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து விட்டது. மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்றதான் ஒரு கதை இருக்கும். அந்த மண்டபத்தை இடித்ததனுடைய வழக்கை நடத்தினவன் நான். அதை வழக்கை நடத்தி அதற்குண்டான இழப்பீடை பெற்று தந்தவனும் நான். அப்படி மிக கடுமையாக கலைஞரையும் திரு ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எந்த அளவிற்கெல்லாம் பேசினார் என்னிடம் என்பது எனக்கு தெரியும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக கொள்கைகளை மறந்து, ஏற்பட்ட முதுகில் குத்திய துரோகங்களை மறந்து இன்றைக்கு அம்மையார் பிரேமலதா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக அந்த கூட்டணி தோழர் வன்னியரசு பேசுகிற போது ரொம்ப வீராவேசமாக இருந்துச்சு. மிகப்பெரிய குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மீது வைக்கிறார். ஏன் நீங்கள் பாஜகவுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க நீங்கள் கேட்கலாம். காரணம், இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களுக்கான மட்டும் செய்தியாக இது இருக்க முடியாது. பார்க்கக்கூடிய லட்சோப மக்களுக்கான செய்தியாகவும் இது சென்று சேர வேண்டும். 1999 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயும் திராவிடர் கழகம் எப்படி மக்களுக்கான ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் ஆர்எஸ்எஸும் மக்களுக்கான ஒரு இயக்கம் என்று நான் சொல்லலை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி தன்னுடைய முரசொலியில் எழுதியிருக்கிறார். பட்டி தொட்டி எங்கும் தாமரையை கொண்டு சென்று சேர்த்த பெருமை திரு கருணாநிதிக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அரசியலுடைய நிலைப்பாடு வேறு விதமாக எடுக்கிற போது அந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கட்டத்தின் அடிப்படையிலே அவருடைய பேச்சு அமைந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்தா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிடுவீங்களாமே? நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் என்றைக்குமே நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் சட்டத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. தீர்ப்பின் மீது நாம் ஆயிரக்கணக்கான விமர்சனங்களை வைக்கலாம். அதில் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமையை வழங்கி இருக்கிறது. அசோகாவுக்கும் உரிமை இருக்கிறது, வன்னியரசுக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் மீது ஒரு சாயம் பூசுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறார்கள் பார்த்தியா, அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் செருப்பு தூக்கி வீசினது யார்? ஒரு அட்வொகேட் தான் தூக்கி வீசினார். அதுக்கப்புறம் அவர் மனநிலையை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வேறு விதமான தீர்ப்புகள் வருகிறது. கடந்த வாரம் நம்முடைய தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மாவட்ட நீதிபதியின் மீது அருவாளை வீசி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அதனால் செருப்பு ஒதுங்கிடலாம். அருவாளை வீசினா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியுமா?
திமுக ஏன் வாக்களிக்க கூடாது என்று சகோதரர் பாலு சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது தேர்தலுக்கானது. அவர்களுடைய எண்ணம் நோட்டு, ஓட்டு, சீட்டு, இதைத்தான் அவர்கள் பிரதானமாக பண்ணி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களுக்கும் நீட் விலக்கு கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று நீட் தேர்வை நடத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த அதீத சிந்தனை அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த தனி அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அடுத்த தலைமுறையை தாண்டி சிந்திக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வயலுக்கு போனோம்னா காங்கிரீட் போட்டு அதில் சிவப்பு கம்பளம் விரித்து ஒரு 13,000 ரூபாய்க்கு விலை உள்ள பூமா ஷூ போட்டுன்னு போகிறவர் இல்லை. அவர் ஒருத்தர் இருக்கிறார், பாவம், அவருக்கு தெரியாது. அவருக்கு விவசாய நிலத்தில் எப்படி நடக்கணும்னு அவருக்கு தெரியாது. நம்ம அவ்வளோ தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வேளாண்மை செய்யக்கூடிய அந்த நிலம் என்பது ஒரு விவசாயினுடைய கடவுளை போன்றது. அவனுக்கு உணவளிக்கக்கூடிய இடம், அது தொழில் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்திலே காலணிந்து அணிந்து கூட செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தை உள்வாங்கிய எங்களுடைய எடப்பாடியார் தஞ்சை, இந்த தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அடுத்த தலைமுறையை வாழ வைத்திருக்கிற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ராஜேந்திரநாத் சொன்னார், 7 சீட்டு கூடுதலாக டெபாசிட் போயிட்டு இருக்கோம். உண்மைதான். கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே வெற்றி தோல்வி என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. 2021 சட்டமன்ற தேர்தல் அவங்க கட்சி போட்டி போடுது. அதில் அவங்க வாங்கின வாக்கு சதமானம் எவ்வளோ தெரியுமா? 0.45, 1% கூட இல்லை. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவங்க வாங்கின ஓட்டு சதமானம் எவ்வளோ தெரியுமா? 2.27. இப்போ யாரோட 7 சீட்டு போயிருக்கோம்? இந்த நிலைமையில் இருக்கிறவங்க யாரும் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அதை தாண்டி 5000 கொடுத்தா எல்லாம் சொன்னீங்க, தப்பு. 5000மே கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000 தான் கொடுத்துருக்காரு. அந்த இதுதான் திராவிட மாடலோட மிகப்பெரிய நுட்பமான ஒரு விந்தை. காரணம் என்னன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்கணுமா? அந்த 3000 சேர்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் எதுக்கு? கோடை காலத்தை சமாளிப்பதற்கு. இந்த 4 வருஷமா எல்லாம் நம்ம குழுன்னு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் மட்டும்தான் நமக்கு கோடை காலம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அதுக்கு 2000 ரூபாய். சரி, ரைட்டு கொடுங்க. எல்லாம் நம்ம மக்களுக்கு நீங்கள் 5000 கொடுத்தீங்கன்னா 10,000 கூட கொடுங்கன்ற. நான் எல்லாம் என்னுடைய மக்களுக்காக கொண்டு போய் சேரக்கூடிய பணம். அந்த 1000 ரூபாய் கொடுத்தது எப்போ கொடுத்தாங்க? 27 மாதம் கழிச்சு. அப்போ அந்த அதில் ஒரு 77,000. இப்போ ஒரு 21 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எப்போ? 57 மாதம் கழிச்சு. அப்போ அதில் ஒரு 57,000. இந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபா இருக்குதுல, 4 வருஷம் கொடுக்கல, அது ஒரு 8000. இப்போ இந்த நம்ம எரிவாயு உருளைக்கு ஒரு 1000 ரூபா 100 ரூபா மானியமாச்சா? 1200 ரூபாய். அது லட்சத்துக்கு மேல வரும் போலயே. அது ஒரு 6000 ரூபாய். லட்சத்துக்கு மேல வரும் போலயே. இதுல ஒரு 6000, இதுல ஒரு 6000 ரூபாய். இதெல்லாம் கொடுத்தாச்சா? இப்போ மொத்தமாக இவங்க எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு கொடுக்க வேண்டியது 57,000 ரூபாய் இவங்க கொடுக்கணும். ஆனால் இப்போ கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய என்னுடைய உறவுகளே, ஓட்டு கேட்டு நீங்கள் வரும்போது 57,000த்தில் 5000 கழிச்சுக்கோங்க. எனக்கு 52,000 கொடுத்தா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற கேள்வியை தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்கணும். சரி, ரைட்டு, எல்லாம் கூட்டணி, நல்லா கூட்டணி, எல்லாமே பக்காவான கூட்டணி எல்லாம் வேணும். இதில் எப்படி இந்த கூட்டணியோட கதையை பாருங்கள். காங்கிரஸை எதிர்த்து உருவாக்கப்பட்டது திராவிட கழகம். திராவிட கழகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை எதிர்த்து உருவாக்கப்பட்டது சிபிஐ. சிபிஐயை எதிர்த்து உருவாக்கப்பட்டது சிபிஎம். திமுக ஒழிச்சே தீரணும் அப்படின்னு உருவாக்குனது மதிமுக. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு நான் சொல்லல, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாமா ஜவாஹிருல்லா சொன்னார். திமுகவை எதிர்த்து 1998 உருவாக்கப்பட்ட கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. கையில் வச்சிருந்த டார்ச் லைட்டை டிவி எடுத்து ஒச்சார் ஒருத்தர். அவரு இப்போ எங்கே போயிருக்கிறாருன்னு தெரில. இப்போ அவருக்கு வேறு சீட்டு கொடுக்கணும். அது எங்கே கேரளாவில் வாங்குவாங்களா, கர்நாடகாவில் வாங்கி தெரில. இப்போ அவருக்கு வேறு சீட்டு, அவர் 40 சீட்டு கேட்குறாரு. அவர் பாவம். இது எல்லாத்துக்கும் மேலே திமுக தான் என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தேமுதிக. இன்றைக்கு அந்த இயக்கமும் எங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க? திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனையோடு சேர்ந்திருக்கிற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான இந்த கூட்டணி.
எங்களுடைய கூட்டணி ரயில் புறப்பட்டு விட்டது. 23/1/2026 ஆண்டு நாங்கள் கொடியசைத்து வெற்றி கூட்டணியை உருவாக்கி நாங்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வருகிற இன்னும் 60 நாளிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.